ஆராரிராரோ யாருங்க நீ யாரோ நீ வெளிக்கட்ட பூமி பந்து செய்தாரோ கீச்சொன்றும் கேட்காதோ பூவாசம் தாக்காதோ உன்னை எந்திரத்தின் சொந்தமாக செய்தாரோ உயிரே 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 ஒரு புது முகம் கண்டு அருமையா இருக்கு. அருமையா பண்ணிருக்கீங்க. ஓகே ஓகே. இதுக்கு இப்போ ட்ரைனிங் தான் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் மொத்தமுத்தாம்பட்டி கிளையில். இதுக்கு உண்டான ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கறதுக்கு தான் கவர்மெண்ட்லேயே நம்ம ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். சரி சரி. வந்துடக்கூடிய விரைவில் இதெல்லாம் மாமாவோட கைவண்ணத்துல. ஆமாங்க. நீங்க செஞ்சதா? ஆமாங்க. நம்ம இங்கே தயாரிச்சது ஆமாங்க. எல்லாமே வா இல்லைங்கம்மா, அது இதெல்லாம் வெளியே இது மட்டும் இங்கே ஓகே. இந்த குதிரை பண்ணது தாத்தா பண்ணது. கொஞ்சம் சிரித்திடுவோம் மனமே 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 நீ அச்சப்பட்டு கடந்ததை முயன்றிடுவோம் யாரோ கொடுத்த கனவை தினம் தப்பிக்கொண்டு ஓடும் சந்திச்சப்போ மாமாவும் கருத்தெல்லாம் சொன்னாங்க. அதுபடி ஏற்ற இப்போ இன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சி இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கிறோம். இது வந்து எங்களுக்கு இன்னும் மேலும் மேலும் வளர்ச்சி கொடுக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் வீராணக்கிளை சார்பாக. அதனால தான் எங்களுக்கு இந்த சங்கத்துக்கு வழிகாட்டியே இருக்கிறாரு இப்போ. தலைவா 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 என்றும் நீ உனக்கே தலைவா 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 தினம் வாழ்ந்திருப்போம் நிறைவா தலைவா 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 வேறு யார் உனக்காய் வருவா தலைவா 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 அலை ஓய்வதில்லை தலைவா. உன்னை முதலென கொண்டு விரிந்திடும் நீட்சியதான் உலகம். உலகத்தில் உள்ள அதிசயம் எல்லாம் உன்னிடமும் அடங்கும். உன் பயணத்தில் எல்லாமே பாதை நீ உனக்குள்ளே சென்றாலே போதை உன் கூட வரும் ஆகாயத்தை சிறு பொருள் பணம் மறைத்திட முடிந்திடுவா. உயிரே 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 ஒரு கூட்டு குயில் உள்ளே இருந்தால் அருவிகள் அறிந்திடு. தலைவா 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 என்றும் நீ உனக்கே தலைவா 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 தினம் வாழ்ந்திருப்போம் நிறைவா தலைவா 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 வேறு யார் உனக்காய் வருவா தலைவா தலைவா. ஒரு புது முகம் கண்டு கொஞ்சம் சிரித்திடுவோம் மனமே 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 நீ அச்சப்பட்டு கடந்ததை முயன்றிடுவோம் யாரோ கொடுத்த கனவை தினம் தப்பிக்கொண்டு ஓடும் இந்த அச்சடித்த நாளை விட்டு வா. தலைவா 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 என்றும் நீ உனக்கே தலைவா 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 தினம் வாழ்ந்திருப்போம் நிறைவா தலைவா 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 வேறு யார் உனக்காய் வருவா தலைவா 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 அலை ஓய்வதில்லை தலைவா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த ஒரு அற்புதமான நாளை நம்ம மாவட்டத்துக்காக நம்ம குலாளர் சமுதாயத்தை எழுச்சிக்காக நீங்க ஒதுக்கி இன்னைக்கு எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு இந்த ஒரு சங்கத்தை மாவட்ட சங்கத்தோட இணைக்கணும்னா அது ஒரு சந்தா
அதான் அது கல்லாப்பட்டியில் அவர் கணக்கா இருக்கிறாரு. உங்க தலைவர் கையில நாங்க இந்த ரசீதை கொடுக்குறோம். அப்படிங்க பாருங்க பாருங்க. அடுப்பிடிங்க அடுப்பிடிங்க. ஓகே மாமா நான் வந்துடுறேன் மாமா போலாம் மாமா. ஏன்னா அவருக்கு இருக்கிற தொழில் அது வந்து நம்மளோட டைம் எல்லாம் தெரியும். குறிப்பிட்ட வேலையை தான் குறிப்பிட்ட நேரத்தை செய்வோம். அவர் வந்து 24x7 அவருக்கு கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை திறந்தாருன்னா அவரோட பிசினஸ் அப்படி பிசினஸ் அவருது. அதையும் விட்டு நமக்காக நமக்கு நேரம் ஒதுக்கி நம்ம கூப்பிட்ட நேரமெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அதனால மாவட்ட நிர்வாகம் சார்பா வருங்கால மாநில இளைஞரணி தலைவருக்கு உங்களோட கரகத்தோட நன்றிகள். அடுத்தபடியாக கமலநாதன் துணைத் தலைவர், அதை உங்க இ-சேவாவில் ஸ்பெஷலிஸ்ட் அவரு. நம்ம சங்கங்களில் பதிவு பண்ணுறதாகட்டும், இது வரைக்கும் பதிவு பண்ணவங்க ஏதாவது ரினியூ பண்ணுறது இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். கேம்ப் போடுவோம், அதில் அவர் தலைமையில் இங்கே கேம்ப் நடக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஹரிகரன், இணைச் செயலாளர் ஹரிகரன், செயற்குழு சட்ட ஆலோசகர் ஹரிபாஸ்கர் மாமா. முன்னே சொல்லிட்டேன், இன்னும் நிறைய சொல்லலாம். அதாவது கொடுக்க யாருக்கும் ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி மனம் வரும். என்ன வேலை செய்யணும் என்ன இந்த மாதிரி தான் கேட்டுட்டே இருப்பாங்க. நீங்க பார்க்கலாம், நீங்க இப்பதான் நம்ம பழக ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு எது தேவைன்னாலும் அவர் அணுகலாம். நீங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பண்றீங்க, நம்ம இதுக்கு ஒரு வெளியில பாத்தீங்கன்னா நிறைய இதுக்கு அவரு தானா மனமும் வந்து அவரோட இதை எடுத்து தருவார். அடானர்ஸ் நடத்துறாங்க, அவரோட பங்களிப்பு தான். நம்மளோட எந்த ஒரு மீட்டிங் நடந்தாலும் அவரோட அடானர்ஸ் சம்பந்தப்பட்ட பொருட்களை தான் தருவாரு. தந்து அத்தனை வேலைப்பாடு அவர் தான். இது என்னோடதுன்னு சொல்லி உரிமை எடுத்து இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க கரகோஷத்தோட நன்றி அவருக்கும் அவர் மனைவிக்கும். இந்த பக்கம் மாநில இணை செயலாளர் மரியாதைக்குரிய தங்கவேல் மாமா. நம்ம எங்க இருந்தாலும் ஒரு ஃபங்க்ஷன்னா அவர் இல்லாம எங்களுக்கு இருக்காது. இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி எங்களுக்கு பக்காவா கையில கொடுத்துருவாரு முடிக்கக்குள்ள. அடுத்ததாக மாவட்ட இளைஞரணி தலைவர் கார்த்தி. அதாவது இளைஞர்களை ஒருங்கிணைச்சு வழிநடத்தி இன்னைக்கு வரைக்கும் மாவட்டம், அதாவது இன்னைக்கு ஒரு இளைஞர் அணியில பேர் எடுத்தோம்னு சொன்னா அவரோட பங்களிப்பு உச்சபட்சமானது. அது மாநாட்டுல வந்து அந்த அளவுக்கு ஒரு பங்கெடுத்தாங்க. இளைஞர் அணிக்கு ஒரு 500 மேல டிஷர்ட்ஸ் கொடுத்து மாவட்ட நிர்வாகம் கொடுத்தோம். அது அத்தனை பேர் போட வச்சு அந்த மாநாட்டில் பார்த்தா ஒரு டிஷர்ட்டா தான் தெரியும், இளைஞர் அணி டிஷர்ட்டா. அந்த மாதிரி இருந்த பங்களிப்பு கொடுத்தாரு. அடுத்தது எனது அண்ணார் பாலகிருஷ்ணன். இவர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஒரு உறுப்பினர் சொன்னா மாவட்ட சங்கம் உருவாகிறதுல இருந்து அவங்க கிளை சங்கம் வட்டமுத்தாம்படி கிளை சங்கத்தை சேர்ந்தவர். அந்த சங்கத்தை உருவாக்கி கொடுத்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மாவட்ட சங்கத்துக்கு வழிகாட்டியா இருந்துட்டு இருக்காங்க. அதனால உங்க கரகோஷத்தோட இப்ப கொத்தப்பட்டியை சேர்ந்தவங்க. அடுத்தது வரதராஜ் மாவட்ட செயற்குழு உறுப்பினர். இவர் வந்து ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு எல்லாம் பரிச்சயமானவர். என்ன எங்க பார்க்கலாம்னா அவரையும் பார்க்கலாம். என் பிஏ எல்லாம் எப்படி வேணா எல்லாத்துலயும் வச்சுக்கலாம் அவரை. அவர் இல்லாம நான் இல்லை அந்த மாதிரி. அடுத்தது மாநில பொதுக்குழு உறுப்பினர் விஜயபாஸ்கர் போட்டோ எடுத்துட்டு இருக்கிறாரு. அவர் மேச்சேரி சேர்ந்தவர், மேச்சேரி கலைமன்றத்தை சேர்ந்தவங்க. அதை மாதிரி நம்ம ஒளிப்பதிவு இதெல்லாம் அவர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நல்லபடியா எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு இதுல இருந்தோம். என்ன வந்து இங்க நம்ம தினேஷ்குமார் தலைமையில வந்து நிர்வாகிகள்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு, அதாவது அந்த ஆர்வத்தை பார்த்தா அந்த அளவுக்கு ஒரு எழுச்சியோட ஒரு ஆர்வம் சொன்னாரு. ஏதோ விளையாட்டு போகலாம் இல்லை, நீங்க ஆரம்பிக்கல, அந்த மாதிரி ஒரு எழுச்சி. அதை யாருக்குமே அது இந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு சண்டே ஒதுக்கி இருக்கிறீங்கன்னா அந்த மனசுல உள்ள ஆத்மாத்மா ஒரு உணர்வு வரணும். முதல்ல அர்ப்பணிப்பு உணர்வுன்னு சொல்லணும். அந்த அர்ப்பணிப்பு உணர்வோட தான் முதல் நாளே என்ன வந்து சந்திச்சிங்க. அதை பின்னிட்டு தான் நாங்கள் இங்கே வந்தோம், உங்களோட கலந்துரையாடலாம் பண்ணோம். அதை பின்னிட்டு டேட் கேட்டீங்க, கொடுத்தோம். இன்னைக்கு வரைக்கும் அதை சிறப்பாக செஞ்சு இப்படி ஒரு அற்புதமான இன்னைக்கு ஒரு இதை கொடுத்து எங்களுக்கு வரவேற்பு கொடுத்துருக்கிறீங்க. மிக்க நன்றி. தலைவர் தினேஷ்குமார் அவர்களுக்கும், துணைத் தலைவர் நந்தகுமார் அவர்களுக்கும், செயலாளர் விஜி அவர்களுக்கும், துணை செயலாளர் சதீஷ்குமார் அவர்களுக்கும், பொருளாளர் பிரகாஷ் அவர்களுக்கும் மற்றும் கிளை சங்க நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள், மகளிர் அணி மகளிர் இல்லைன்னா யாரும் இல்லை. அதனால நீங்க தான் எல்லாம் கண்கள். அது மாதிரி உங்களுக்கும் குழந்தைகள் அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பா நன்றிகளை கூறிக்கொண்டு, இந்த சங்கத்தோட செயல்பாடு பார்த்தீங்கன்னா 23/7/2023 ஆரம்பிச்சதுதான். இதுக்கு முன்னாடி இருந்தோம். எங்களோட நிர்வாகம் பதவியேற்றது அந்த டேட்ல இருந்து பல கட்ட ஒரு பணிகளை நாங்கள் எடுத்து அடுத்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் செஞ்சிட்டு இருக்கிறோம். ஆத்துல மண் எடுக்கிறதுல இருந்து, அப்புறம் மாண்புமிகு முதலமைச்சர் வந்து தேர்தலுக்கு முன்னாடி வந்திருந்தாங்க. அவரை சந்திச்சு
கோரிக்கை மனு கொடுத்தோம். அதுக்கு முன்னாடி கனிமொழி அம்மா வந்திருந்தாங்க தேர்தலுக்கு முன்னாடி. அவங்களெல்லாம் சந்திச்சு என்ன இப்போ இன்னைக்கு நமக்கு தேவை அப்படின்றத சொன்னோம். மாண்புமிகு முதல்வர் வந்து கருணை உள்ளத்தோட போனதும் பரிசீலனை பண்ணி அதை வந்து ஆர்டரா போட்டாங்க. அது உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும். அனைத்து ஏரி குளங்களெல்லாம் மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு இலவச மண் எடுக்கலாம்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு உத்தரவு கொடுத்தாங்க. அதனால நம்ம இந்த நல்ல நாள்ல அவங்களுக்கு ஒரு நன்றி, மிக்க நன்றி நம்ம செலுத்துறோம். நிறைய பேர் கஷ்டப்பட்டோம்ல, எவ்வளவு மண் எடுக்கிறதுல எவ்வளவு பிரச்சனை இருந்தது. அதனால அந்த இதெல்லாம் நடைமுறையை எளிதாக்கி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த எழுச்சி வந்து என்னைக்கும் இருக்கணும். நம்ம 47வது இருந்து 48வது குழந்தையா அன்னைக்கு பிறந்திருக்கீங்க. இந்த குழந்தை வந்து நல்லபடியா நல்ல பேர் எடுத்து 47லயும் முன்னாடி 48 வந்து 1ஆம் நம்பரா வரணும். அதுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மாவட்ட நிர்வாகத்தை சப்போர்ட் வேணுமோ எப்ப வேணா நீங்க நாடுகலாம், என்ன வேணும்னாலும். அதே மாதிரி மாவட்ட நிர்வாகம் நிறைய ஒரு திட்டங்கள்லாம் செயல்படுத்திட்டு இருக்கிறோம். ஹேண்டிகிராஃப்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு, நம்ம மத்திய கைவினைப் பொருள் இது டிபார்ட்மெண்ட். அதுல இருந்து முதல்ல உறுப்பினர் அட்டை வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறோம். அது உறுப்பினர் ஆனாதான் அதுக்கு அடுத்தது அதுல ட்ரைனிங் இருக்கு. ட்ரைனிங் பேஸ் பண்ணி அதுக்கடுத்து தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு லோன் வசதி எல்லாம் இருக்கு. அதே மாதிரி இது கலை பண்பாட்டுத்துறைன்னு இருக்கு. இதுக்கெல்லாம் உண்டான விண்ணப்பம் கொடுக்குறோம். முதல்ல வந்து உங்களோட மாவட்ட நிர்வாகத்தில் உறுப்பினர் ஆகணும். இங்கே கிளை சங்கத்திலேருந்து முதல்ல உறுப்பினராகி நீங்கள் அங்கே வந்து எங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. முதல்ல உங்களுக்குள்ள உறுப்பினர் படிவம்லாம் கொடுத்துருக்குறோம் நினைக்கிறேன். அதை போட்டுக்கோங்க. போட்டு உறுப்பினர் அட்டை. அதே மாதிரி மாவட்ட நிர்வாகம் ஒரு உறுப்பினர் அட்டை கொடுக்குது. அதற்கு உங்கள் படிவமெல்லாம் தேவைப்படும். அது நீங்கள் உங்கள் தலைவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க எங்ககிட்ட கொடுக்கட்டும். அதுக்கு இது பண்ணலாம். அது மாதிரி நிறைய இருக்குது. ஊர் கூடி தேர் எழுத்தா தான் நகரம். எதுவுமே என்னாலேயோ தனிப்பட்ட இதில் நடக்கிறதே கிடையாது. எந்த ஒரு நிகழ்ச்சினாலும் நாம சேர்ந்து செஞ்சது தான் இது. ஒருத்தரோட பங்களிப்பு இதில் எதுவுமே இல்லை. வராமல் இருந்தால் கூட இன்னைக்கு அவங்க வராமல் இருக்கலாம் ஒழிய அவர்களோட பங்களிப்பு ஏதோ ஒன்று இருக்கும். அதில் ஆயிரங்கால் மண்டபத்தில் ஒரு தூணானச்சு அவங்க இருப்பாங்க. அதனால் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா கடுகா இருந்தால் கூட அந்த கடுகுக்கு ஒரு காரம் இருக்குல்ல, அது மாதிரி அவங்கவுங்க பங்களிப்பு அதில் இருக்கும். ஒவ்வொரு வளர்ச்சி இந்த நேரத்தில் இருக்கு. இந்த சங்கம் வந்து மென்மேலும் வளரணும். இன்னும் பல கிளை சங்கங்கள் வரணும். அதில் எல்லா இதுலேயும் முன்னிலையில் நம்பர் 1 சங்கமாக வரணும். குடும்ப காத்து எங்களுக்காக இருந்து வரவேற்பு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நமது குலால சொந்தங்களுக்கு அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நன்னாளிலே நமது வீராணத்தைச் சேர்ந்த புதிய கிளை சங்கம் உருவாக்கி கொடுத்த நமது நல் உள்ளங்கள் தலைவர் வி தினேஷ்குமார் அவர்களுக்கும், துணைத் தலைவர் எஸ் நந்தகுமார் அவர்களுக்கும், செயலாளர் திரு வி விஜய் அவர்களுக்கும், துணை செயலாளர் பி சதீஷ்குமார் அவர்களுக்கும், பொருளாளர் ஜி பிரகாஷ் அவர்களுக்கும் மற்றும் கிளைச்சங்க நிர்வாகிகள், இளைஞர் அணியினர், மகளிர் அணியினருக்கும் அனைவருக்கும் வணக்கம், நன்றி. மற்றும் இந்த சங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கும் மேட்டுப்பட்டி தாதனூர் சேர்ந்த பொருளாளர் திரு தங்கவேல் வி சங்கர் அவர்களுக்கும், அடுத்து நமது தொழிலில் முன்னேற்றம் கண்டுள்ள நமது மரியாதைக்குரிய முதிய மாமா திரு தங்கவேல் அவர்களுக்கும் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கும் அனைவர்களுக்கும் மற்றும் எங்களது மாவட்ட சங்கத்தை மிக சிறப்பாக வழிநடத்தி செல்லும், எல்லா வகையிலும் துணை நின்று அனைத்து சங்கங்களிலும் கைகூட்டி தேர்தலுக்கும் போல் நமது தலைவர் என்ஜினியர் திரு என் ராஜா மாமா அவர்களுக்கும், அடுத்தது நமது மாவட்ட நிதியமைச்சர் மரியாதைக்குரிய எம் கிருஷ்ணன் அவர்களுக்கும், மாநில இளைஞரணி துணைத் தலைவர் திரு பி துரைச்சஞ்சு அவர்களுக்கும், மாவட்ட இளைஞரணி தலைவர் திரு கார்த்திகேயன் அவர்களுக்கும், மாவட்ட சட்ட ஆலோசகர் மாமா திரு ஹரிபாஸ்கர் மாமா அவர்களுக்கும், மாவட்ட துணைத் தலைவர் டி கமலநாதன் மாமா அவர்களுக்கும், மாவட்ட இணைச் செயலாளர் எஸ் செந்தில்குமார் ஒரு நிமிஷம் வெளியில் போயிருக்காரு, வந்துடுவார், மாவட்ட இணைச் செயலாளர் திரு ஜே ஹரிகரன் அவர்களுக்கும், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் திரு பாலகிருஷ்ணன் அண்ணன் அவர்களுக்கும், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் திரு ஏ வரதராஜ் அவர்களுக்கும், மாநில இணைச் செயலாளர் மாமா திரு எஸ் தங்கவேல் அவர்களுக்கும், மாநில பொதுக்குழு உறுப்பினர் திரு வி
விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைவர்களுக்கும் முதலில் இந்த நன்னாளிலே வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை ஆரம்பிக்கிறேன். கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு நமது மாநில தலைவர் டாக்டர் சேமநாராயணன் ஐயா அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் நமது மாவட்ட மரியாதைக்குரிய தலைவர் என்.ஜே. ராஜா மாமா அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் இந்த சங்கத்தை ஆரம்பித்து கடந்த 1.5 ஆண்டு காலமாக இதுவரை 47+1 இன்று புதிய சங்கத்தோடு 48 சங்கங்களை உருவாக்கி கொண்டு சிறப்பித்து எந்தவித இடர்பாடுகளும் இல்லாமல் இந்த 48 சங்கமும் தற்போது வழி சென்று உள்ளது என்பதே பெருமைக்குரிய விஷயமாகும். மேலும் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் நமது அனைத்து நிகழ்வுகளையும் ஒவ்வொரு நிமிடமும் நமது மாவட்ட தலைவர்களும் மற்றும் மாவட்ட சட்ட ஆலோசகர் மற்றும் இணைச் செயலாளர் துணைத் தலைவர் அனைவருமே கண்காணித்து கொண்டிருக்கிறார். நமது வாட்ஸ்அப்பில் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அனைத்து நிகழ்வுகளையும் முக்கிய பங்கெடுத்து நமது சங்கம் செயலாற்றி கொண்டே இருக்கிறது. அடுத்து நமது மண்பாண்டம் செய்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அரசு அலுவலகங்களை சென்று ஒவ்வொரு நிமிடமும் தேவையான உதவிகள் அனைத்துமே செய்து கொடுத்து கொண்டு இருக்கோம் நமது மாவட்டத்தின் நிர்வாக சங்கத்தின் சார்பாக. அடுத்து மேலும் இந்த சங்கம் புதிய சங்கம் உருவாக்கி மேலும் மென்மேலும் வளர வாழ்த்துகிறேன் என்று கூறி அனைவரையும் வாழ்க வாழ்க என்று வரவேற்றும் உரையாற்றி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து மாவட்ட பொருளாளர் அவர்களை சிறப்பு உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு வீராணம் குலால சொந்தங்கள் அனைவருக்கும் முதலில் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்கவுங்க கடமையை செஞ்சிட்டு இருந்தாங்க. நான் என் கடமையை நான் சொல்லணும். ஏன்னா பொருளாதார முறையில் நான் சொல்லி ஆகணும். அவங்க வேலையில் இருப்பாங்க, இல்லாதையும் இருப்பாங்க. அவ யாருக்கும் விட்டு கொடுத்து நம்ம இனம் போகக்கூடாது. இல்லாத வேலையில் இருக்கவங்க வேலை இல்லாத பசங்களை கூப்பிட்டு ஏதோ ஒரு தொழிலுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க. நம்ம இன ஒற்றுமை இங்க காட்டினாதான் சங்கங்கிறது. அதுதான் சங்கம். தலைவர் சொல்லுவாரு, அதாவது தங்கம் செய்யாது சங்கம் செய்யும்பாரு. அந்த இது காரணமாக நம்ம பசங்க எத்தனை பேர் இருந்தாலும் சரி வேலை வாய்ப்பு இல்லைன்னா இங்கேயும் அவனுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு. நம்ம நம்ம ஒற்றுமை இங்க காட்டணுமா தான். எதுக்குமே காசு வேணும் பாருங்க. என் பை எப்போ ஒரு மாதிரி நிறைஞ்சுதான் வரும். அதே மாதிரி பொருளாதாரம் நீங்க பையை நிறைச்சு வச்சுட்டு இருக்கணும் ஆச்சுங்களா. அதனால இது மேற்கொண்டு சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை. என்னுடைய இதை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிட்டு வாய்ப்பளித்தேன். அனைத்து உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மாநில துணைத் தலைவர் இளைஞரணி துணைத் தலைவர் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் மேச்சேரி கிளை சங்கத்தை சேர்ந்தவன் தான். நான் ஒரு 8 மாத காலமாக மாவட்ட நிர்வாகத்தோட பயணிக்கிறேன். மாவட்ட நிர்வாகம் 48வது கிளை. இது புதுசா 47 கிளைகளையும் வீதியில கால் படாத தடம் எங்களுக்கு இல்லை. சேலம் மாவட்டம் பூராமே அந்த பக்கம் ஆத்தூர், இந்த பக்கம் குளத்தூர், கந்தாண்ட இது எல்லாமே அவங்க பயணிச்சு ஒரு சில டயரும் மாத்திட்டாங்க. அதனால நமக்கு மூத்த முன்னோடிகள் அவர்களோட அறிவுறுத்தல்படி மாவட்ட நிர்வாகத்தோட இணைந்து வீராணம் கிளை சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று அனைவராலும் அறிவிக்கிறேன். இளைஞரணி போடாதவமா இளைஞரணி எல்லாத்தையும் உணர்ந்து இங்க ஒரு கிளை சங்கமாக உருவாக்கி வச்சிருக்கீங்க. பெரிய சப்போர்ட்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எனக்கு வந்தவொடனே ஹாப்பி ஆயிடுச்சு. நமக்கு ஆளுங்க நிறைய இருக்கிறாங்க. அதனால மாவட்டத்துக்கு ஒரு பெரிய வீராணம் கிளை பெரிய பொக்கிஷமான இளைஞர் சப்போர்ட்டை கொடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நன்றி கூடி வருகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து மாவட்ட துணைத் தலைவர் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நன்னாளிலே இங்கே அனைவரையும் ஒற்றுமையாக பார்ப்பதற்கு மனமகிழ்ச்சியான ஒரு தருணமாக உள்ளது. என்னை நான் அறிமுகப்படுத்துகிறேன். என் பேர் கமலநாதன். நான் துளசம்பட்டி கிளை சங்கத்தை சேர்ந்த இருக்கேன். மாவட்ட துணைத் தலைவராக பயணிச்சிட்டு இருக்கோம். ஆரம்ப காலங்களிலே மாவட்டத்துடன் சேர்ந்து நாங்கள் முதல்ல இந்த சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா மாவட்டம் ஃபுல்லாக பயணிச்சு ஒருத்தர் 2 பேர் இருந்தால் கூட அந்த ஊருக்கு போயிட்டு இந்த மாதிரி நம்முடைய மாவட்டத்தில் நம்ம மண்பாண்ட சங்கம்னு சொல்லியிருக்கோம்.
இதில் வந்து உங்களுடைய தொடர்பு எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 திசைக்கும் சென்று நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டு அப்புறமா தான் நாங்கள் எல்லாமே பரவியதுட்டோம். நமக்கான ஒரு திறமையான ஒரு நிர்வாகம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்முடைய மாவட்ட நிர்வாகம் நம்ம ராஜா மாமா தலைமையில் நமக்கு கிடைச்சிருக்கு. இதில் முக்கியமான தகவல் என்ன கேட்டீங்கன்னாக்க, இந்த சங்கத்தில் வந்து இளைஞர் அணி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது டக்குன்னு முன்னாடி அவங்க தான் இருந்தாங்க. அது ரொம்ப ஒரு வரவேற்பு கூடிய ஒரு விஷயம் அது உண்மையிலேயே. ஏன்னா எல்லா பக்கமும் வாங்கன்னு கூப்பிடணும், அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ வந்து இளைஞர்கள் வந்து முன்னாடி வந்தால் தான் அந்த சங்கம் ஆட்டோமேட்டிக்காக வளரும் அப்படிங்கிறதுல இது ஒரு சின்ன ஒரு முன்மாதிரி தான் இது எல்லாமே. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அரசாங்கம் சார்ந்து அனைத்து துறைகளிலுமே நாங்கள் சென்று வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த மாதிரி மாவட்ட சங்கம் செயல்பட்டு இருக்கிற விண்ணப்பத்தை கொடுத்து அது வாய்ப்பை நம்ம நல்ல முறையில் பயன்படுத்திட்டு அடுத்தடுத்து படிப்புக்கு இளைஞர்களுக்கு நம்ம என்ன படிப்புக்கு உதவி தேவை, இல்லை தொழில் செய்யறதுக்கு என்ன உதவி தேவை, என்ன வழிகாட்டுதல் வேலை, நமக்கு என்ன தேவைங்கிறத நம்ம முறையாக தெரியப்படுத்தினால் மட்டுமே நமக்கு உண்டான ஒரு உதவி கிடைக்கும். ஏன்னா நம்ம மற்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அங்கே செய்கிறாங்க இங்கே செய்கிறாங்கன்னு சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. அரசாங்க தரப்பில் நம்ம ஒரு விஷயம் வேணும் அப்படின்னாக்க முறையான நம்ம அடையாள அட்டை வச்சிருக்கிறோமா, அதை வந்து டைமுக்கு நம்ம ரினியூல் பண்ணி லைவில் வச்சிருக்கிறோமா, இதெல்லாம் தான் நம்ம வேணும். நம்ம ஒரு நிறுவனத்தை போய் எனக்கு இந்த பெனிஃபிட் வேணும்னு கேட்கும்போது நீ யார், உனக்கான உறுப்பினர் அட்டை என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இன்னைக்கு மண்பாண்ட வாரிய அட்டையை நிறைய வச்சிருக்கிறாங்க, யாரும் ரினியூல் பண்ணுறது கிடையாது. அந்த 60 வயசு கிராஸ் ஆனதுக்கப்புறம் அட்டடா இந்த 60 ஆகி போச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி குழந்தைங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க, அந்த படிப்புக்குன்னு தனியாக ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, அதையும் நம்ம முறையாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அதை வாங்காமல் இருக்கிறாங்க. எல்லா அடையாள அட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் அட்டையாக மாற்ற சொல்லி இன்னைக்கு 4 வருஷம் ஆயிருக்கு. யாருமே பாதி செய்யறது கிடையாதுங்க. அப்புறம் திடீர்னு ஒரு தேவை வரும்போது அடடா எனக்கு தேவை அப்படின்னு தெரியப்படுத்தும் போது நம்ம யாரையும் வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனம் இல்லை. நாம முதல்ல சரி பண்ணி நமக்கு தேவையான விஷயத்த நம்ம கரெக்டாக வச்சிருக்கிறோமா அப்படின்னு நம்ம முதல்ல சரி பார்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கலை மற்றும் பண்பாட்டு துறைக்கு போனோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரி பார்த்துட்டு உண்மையில ரொம்ப சந்தோஷப்பட்டார். நீங்கள் இந்த பேர் இத்தனை பேர் 5000 பேர் மாவட்டத்தில் இருக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு உடனே நம்ம பயிற்சி வகுப்பு நடத்துகிறோம். அனைவருக்கும் மதிய வணக்கம். கொடியேற்றியாச்சு நடப்பதெல்லாம் நன்மைக்கே. மாவட்ட நிர்வாகம் இந்த பதவியேற்ற பிறகு நிதிநிலைமையில் பின்தங்கி இருந்தது, எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் சீட்டு ஒன்று ஆரம்பிச்சது, மேலும் மாநாட்டு ஒன்று ஆரம்பித்தது, அனைத்து கிளை மன்றங்களையும் அழைத்து ஒரு தரப்படலான ஒரு அசைவு விருந்து கொடுத்தது, மாநாடு முடிந்து வெற்றி விழாவை ஏற்காட்டில் நடத்தியது. அதோடு மட்டும் இல்லாமல் கல்வி ஊக்கத்தொகை பலத்த கைத்தெழுத்தம். ஏழை எளிய மக்கள் இந்த மாவட்டத்தை தேடி நாடி வந்தார்கள் என்றால், ஏன்னா கண்கூட நாங்க பார்த்தோம். வட்டத்தாமலையில ஒரு பொண்ணோட முழு கல்லூரி படிப்பு செலவு கைத்தட்ட படிப்பு செலவு முழு எடுத்துக்கிட்டாங்க. ஓமலூர்ல ஒரு பொண்ணுக்கு வருஷம் வந்து 17,000 ஆகுது. சும்மா ஒரு கோரிக்கை தான் வைத்தோம். உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலைவர் அவர்கள் ராஜசேகர் மாமா அணுகி கதிரவன் மாமாவும் செயலாளரும் பொருளாளரும் அதில் இறங்கி உடனடியாக சஞ்சய் அவர்களும் சேர்ந்து அந்த கல்வித்தொகை கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, ஓராண்டு விழா சிறப்பாக மத்தெல்லாம் பார்த்து ஞாயிற்றுக்கிழமை வைப்பாங்க, இல்ல அதே நாள்ல வைக்கணும்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு 500 பேரை திரட்டினாங்க. ஒரு வீக் டெஸ்ட்ல கை தட்டினாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நமது இனத்துல திருமணம் தடைகள் நிறைய இருக்கு அப்படிங்கிறதுல நவீன டிஜிட்டல் கணினி மயமாக்கப்பட்ட திருமண தகவல் மையம் ஒன்று மல்லசமுத்திரத்தில் நமது கொல்லப்பட்டு ஏற்பாடு, அவருக்கு ஒரு கைத்தட்டை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற பல காரியங்களை மாவட்ட நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் கிளை சங்கம் ஏற்படுத்தியிருக்கிறீர்கள். இதுக்கு பொருளாதார நிதி நிலைமை கண்டிப்பா வேணும். இந்த பூஜை செய்யலாம், எல்லாத்தையும் நம்ம கருப்பனார் பார்த்துக்குவாரு. கருப்பனார் சன்னதியில் நம்ம ஆரம்பித்துள்ள இந்த கிளை மன்றம் மென்மேலும் அனைத்து வளங்களையும் பெற்று மாவட்ட நிர்வாகத்துடன் ஒத்துழைப்பு கொடுத்து உங்களுக்கு உண்டான அனைத்து உதவிகளையும் சட்ட தேவைகளையும் செய்ய தயாராக சொல்லிக்கொண்டு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. அடுத்ததாக மாவட்ட இளைஞர் அணி தலைவர் திரு கார்த்தி அவர்களை ஒரு சில வார்த்தைகள். கூட்டத்தை தலைமையேற்று வழி நடத்தி வருகிற கிளை சங்க தலைவர்களுக்கும் தனது புத்தகங்களால் மாவட்ட சங்கத்தை திறப்பதாக செய்து அமர்ந்திருக்கக்கூடிய எழுச்சிமிகு தலைவர் மரியாதைக்கும் போட்டு வரக்கூடிய இன்ஜினியர் ராஜா மாமா அவர்களே மற்றும் மாவட்ட செயலாளர் மாமா அவர்களே, பொருளாளர் மற்றும் மாநில இளைஞரணி துணைத் தலைவர் திரு துரை சஞ்சீவ் அவர்களே, பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளில் நம்ம எழுச்சிமிகு வீராணத்தில் ஒரு கிளை சங்கத்தை பெரும் மகிழ்ச்சியோடு துவக்க விழா செய்த வீராண குலால சமுதாய மக்களுக்கு
சேலம் மாவட்ட இளைஞரணி சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை முதலில் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். வீராணா கிளை சங்கமானது மாவட்ட நிர்வாகத்திற்கு என்றும் வீர இராணுவமாக இருந்து எங்களுக்கு எந்த நேரத்திலும் கூப்பிட்ட நேரமெல்லாம் மாவட்ட நிர்வாகத்தோடு ஒத்துழைப்பு செய்து மாவட்ட நிர்வாகத்தையும் உங்களுக்கு எங்களுக்கும் உற்சாகப்படுத்தி இந்த மாவட்ட நிர்வாகத்தை வழிநடத்த இளைஞர்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாநில இணைச் செயலாளர் திரு தங்கவேல் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆரம்பமே கரகரப்பு நம்ம நன்றி. ஏன்னா முதியவர்கள் கொஞ்சம் வயசான பக்கத்துல மாமா நல்லா பக்கத்துல பிடிங்க கடந்த 60 ஆண்டு காலமாக ஆண்டுகளுக்கு முன் காளிப்ப செட்டியார் யாருன்னு உங்களுக்கு தெரியுங்களா? யாருக்குண்ணே? தாத்தா அவர்கள் வீராணத்தில் வீரம் செறிந்த சொல்லுங்க எல்லாம் என்ன பண்ணார் அவரு? அரிய சாதனைகளா செஞ்சார். மாரியாப்பட்டிலேயே காளிப்ப செட்டியார் என்றால் அவருக்கு ஈடு இணையாக எந்த கவுண்டர்மார்களும் உடையார்களும் யாரும் கிடையாது அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு என்னன்னு தெரியாது. ஏன்னா அப்படி உண்மையா? அந்த பொறுப்பை இன்று இளைஞர்களிடம் ஒப்படைத்திருக்கிறோம். காளிப்ப செட்டியார் போலவே வீராணத்தையும் வீரம் செறிந்த ஊராகவும் இளைஞர்களின் எழுச்சியை காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மேலும் மேலும் குலாளர் நலச்சங்கம் வளர்ச்சியடைய வாழ்த்துகிறேன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மாவட்ட சங்கம் ஆரம்பித்து ஓராண்டில் 48வது சங்கம் ஆண்டு ஒரு மண்டலத்தை நிறைவு செய்திருக்கிறார்கள். அதற்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இந்த புதிதாக தூக்கி வைத்த வீராண கிணை சங்கம் மென்மேலும் வளர்ந்து இன்னும் சீரும் சிறப்புமாக நடைபெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மிகப்பெரிய சிறப்பான தருணம். ஏன் அப்படின்னா பல வருடங்களாக மாநிலம் மாவட்டம் இந்த சிற்றூர்லாம் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு வந்து பெரிய ஒரு எழுச்சியான ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம். இந்த நம்ம எல்லாம் இணைஞ்சதே வந்து பெரிய விஷயம், மிகப்பெரிய விஷயம். இன்னைக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் கொடுக்குற எல்லா சலுகைகளையும் மாவட்டம் பெற்று உங்களுக்கு வழங்க போகுது. அதுக்கு வந்து ஒரு பாலமாக இங்கே இருக்கிற தலைவர், செயலாளர், பொருளாளர்லாம் இணைந்து செயல்பட்டு இந்த இளைஞர்கள் அனைவரும் எல்லாரும் இணைந்து செயல்பட்டு இந்த மாவட்ட சங்கத்துக்கு முழு ஒத்துழைப்பு கொடுங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து சலுகைகளும் வாங்கி கொடுப்பாங்க. அனைவரும் ஒற்றுமையாக இருந்து ஒரு சில விஷயத்துக்கு மாவட்ட சங்கத்துக்கும் நீங்கள் ஒத்துழைப்பாக இருங்க. எல்லா விஷயமும் உங்களுக்கும் கிடைக்கும். எல்லாரும் சிறப்பாக வந்து எல்லா கல்வியிலேருந்து நமக்கு உண்டான நம்ம செய்கிற பொருளை ஏற்றுமதி செய்கிறதுக்கு புது புது தொழில்நுட்பம், அந்த திருவை வாங்கி கொடுக்கறது, என்ன நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ருக்காங்க. எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அனைவரும் இந்த சங்கத்துக்கு வந்து மாமா சொன்ன மாதிரி 48வது ஒரு மண்டலம் கரெக்டாக, அது அருமையான ஒரு விஷயம். அது நல்ல ஒரு பாயிண்ட்டை சொன்னார். சிறப்பான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா ஒரு மண்டலன்றது மிகப்பெரிய விஷயம். அந்த விஷயத்தை வந்து நம்ம எட்டி பிடிச்சிருக்கோம். அதுக்கு மாவட்ட சங்கத்துக்கு ஒரு நன்றி தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக அயோத்தியாபட்டினம் கிளை பொருளாளர் அவர்களுக்கு எங்களது கிளை சார்பாக ஒரு சிறிய மரியாதை. என்னோட உரையில நான் ஒரு குறிப்பிட மறந்துட்டேன். மேட்டுப்பட்டி தாதன் ஒரு கிளை சங்க பொருளாளர் சங்கரன் அவர்களுக்கு, செயலாளர் சங்கரன் அவர்களுக்கு நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீராணைக்குரிய திருப்பி மாமா ராஜா மாமா அனைத்து நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த நன்றி. சங்கத்தை மற்றும் மேலும் உயர்த்த மாமா அவர்கள் நிர்வாகிகளை அனைத்து தலைவர் பேசுறாரு, ஒரு சின்ன கரகாசம் கொடுங்க, அப்பதான் ஒரு உற்சாகம் இருக்கும்.
அனைவரும் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு அவருக்கு வந்து ஒரு மரியாதை செலுத்துறோம். हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे बालक भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे மொத்த சனம் மூச்செடுக்கும் காத்து அவன் பாறை வெட்டி பாதகட்டும் ஊத்து அவன் கண்ணத்தானே அந்தரத்தில் தங்கி நிற்கும் பூமி அவன் தங்கும் புகழ் எங்கும் உள்ள ஏழடுக்கு மனமவன்